Hello, my dear friends. Welcome and welcome back to the channel. A verb a day, powerful verb series, day 11. And இன்னைக்கு prioritize அப்படின்னு ஒரு பவர்ஃபுல்லான verb லேர்ன் பண்ணலாம். Prioritize. What does it mean? முக்கியத்துவம் கொடுக்கறது. Let's say like lot of things are there, lot of stuff are there, but நீங்கள் அதில் ஏதோ ஒரு விஷயத்துக்கு மட்டும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்னா you are prioritizing that. Okay? So prioritize அப்படின்னா முக்கியத்துவம் கொடுக்கறது. Look at the example. I need to prioritize my health. I need to prioritize my health. அது ஹெல்த்துன்னு சொல்லாதீங்க, ஹெல்த்துன்னு சொல்லுங்கள். நான் என்னோடய உடல் நலத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் தேர், ரைட்? I have லாட் ஆஃப் திங்ஸ் டு பி டன் அண்ட் எட் டு பி டன். பட் த திங் இஸ் தட் லைக் ஐ எம் கிவிங் மச் இம்பார்ட்டன்ஸ் ஒன்லி டு மை ஹெல்த் அப்படின்னு வரும்போது ப்ரியோரிட்டைஸ் அப்படிங்கிற வேர்ட் நான் யூஸ் பண்ணுறேன். மேக் ஷுர் யூ ஹேவ் அ லாட் ஆஃப் திங், பட் ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா just use the word prioritize. Well guys, there is a buy one get one offer. If you buy 10,000 amazing sentences, day to day use பண்ண sentences, 10,000 amazing sentences I have compiled. அதை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா you guys will get 2,000 amazing verbs PDF as free. மிஸ் பண்ணாதீங்க. verbs தெரிஞ்சதுனா தான் நம்ம நிறையா பேச முடியும். will be able to make lot of sentences, amazing sentences தான். வேணும் அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள்.